வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பயன்படுத்தி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சு இறக்கிடுங்க. மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா கறி குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் கறி குழம்பு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கணுன்றதுக்காக நம்ம பெரிய வெங்காயமும் அரைஞ்சி போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது கறி குழம்புக்கு. கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வேக வச்சுருக்க மட்டனை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கறி குழம்பு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கறி கூட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்தோம்னா எப்போயுமே ரொம்ப வாசனையாக இருக்கும். சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா, கறி தண்ணி, அதை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேகணும். குழம்பு நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ இதில் அரைச்ச தேங்காவை ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நம்மளோட கறி குழம்பு நல்லா கொச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். அது சிம்மில் இருக்கும் போதே ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு தாளித்து அந்த குழம்பில் கொட்டிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த குழம்புல இதை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.